Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரேக்பாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். இதோட அளவு வந்து 200 கிராம்ங்க. வறுக்காத ரவை தான் எடுத்துர்க்கேன். இப்போ இதுக்கு வெஜிடபிள்ஸ் பாத்துறலாம். இப்போ பொடியா கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடியா கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி வச்சிருக்கேன். இது ஆட் பண்ணிரலாம். ஒரு தக்காளி எடுத்துர்க்கேன். அதையும் நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு கொத்தமல்லி ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க விருப்பம் போல கேபேஜ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு மசாலா பாத்துறலாம். இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் chilli பவுடர் எடுத்துர்க்கேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய் பார்த்து போடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரோட புளிப்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. தயிர் கண்டிப்பா ஆட் பண்ணனுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுறலாம். இதெல்லாம் நல்லா ஈவனா mix பண்ணிரலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஈவனா mix பண்ணிடுவோம். அதிகமா தண்ணி ஊத்த வேண்டாம். எனக்கு இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கரெக்ட்டா இருந்துச்சு. ஏன்னா இது நம்ம ஸ்டஃபிங் தான் வைக்க போறோம். அதனால ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, ரொம்ப திக்காம இருக்க கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து mix பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஈவனா mix பண்ணிடுவோம். பிரேக்பாஸ்ட்டும் எடுக்கலாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுக்கலாம். பிரேக்பாஸ்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பிரெட்டோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க இது. இது நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். நம்ம ஸ்பூன்ல எடுக்கும்போது நல்லா ஈவனா எடுக்க வரணும். இப்போ இத அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிரலாங்க. ரவை நல்லா ஊறி சாஃப்ட்டா வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா ரவை நல்லா சாஃப்ட்டா ஊறி இருக்கு. இப்போ நல்லா ஈவனா mix பண்ணிருங்க. mix பண்ணிட்டு இப்போ நான் ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். இப்போ பிரெட்ல நம்ம மேலே லைட்டா அப்ளை பண்ணிடுவோங்க. எண்ணெய் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. டைரக்டா பிரெட்ல அப்ளை பண்ணிரலாம். எல்லா இடமும் படுற மாதிரி ரொம்ப திக்கா வைக்காம கொஞ்சம் தின்னா வச்சு எல்லா இடம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வச்சாச்சு பாருங்க. ஒன் சைடு மட்டும் தான் வைக்கணும். இது இருக்கட்டும். இருக்கிற பெட்ல எல்லாம் தடவிடுவோம். இப்போ 2 பிரெட்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தவாவும் நல்லா சூடா இருக்கு. தவால லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிரலாம். சப்போஸ் உங்ககிட்ட தவா இல்லனா நீங்க தோசை தவால கூட ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வச்சிருக்க பிரெட்ட இதல ஆட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் திருப்பி போட்டு வேக வைப்போம். அப்ப சீக்கிரத்துல வெந்துரும் உங்களுக்கு. கேரட் ஃப்ளேவரோட ரவையோட ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஃபரண்டா இருக்கும் உங்களுக்கு. லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிரலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிரலாங்க. க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது சீக்கிரத்துல வெந்துரும். வெந்திருக்கும். திருப்பி போட்டுறலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒரு 1 செகண்ட்ஸ் கிட்ட வெச்சிரலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியா வரும் உங்களுக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. எடுத்துறலாம். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்போ இன்னொரு பிரெட் போட்டு காட்றேன். திரும்ப அதே போல ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். நம்ம வச்சிருக்க பிரெட் இதல ஆட் பண்ணிரலாங்க. இப்போ லைட்டா மேலே ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ வெந்திருச்சு. திருப்பி போட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் 1 நிமிஷம் கிட்ட வேகட்டும். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த பக்கமும் வெந்திருச்சு. எடுத்துட்டேன். பாருங்க நம்மளுடைய ரெசிபி எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இது நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்றேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி குட்டீஸ் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளவு சாஃப்ட்டா ஸ்மூத்தா வந்திருக்கும் பாருங்க. கண்டிப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.